இன்றைக்கி சண்டே ஹாலிடேங்கிறனால இன்றைக்கி நம்ம காரை கலவலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக ஒரு 1 மந்த்து பிஃபோராகவே நம்ம வண்டியை பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோம். ஓகே, இன்றைக்கி வண்டியை கழுவிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். சரி, கலலான்மா ஸ்டார்டிங் ப்ராசஸை வாட்டர் முதல்ல பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே அழுக்கு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து 3M இதுதான் கார் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே. அதை யூஸ் பண்ணி தான் மக்கள் விடுறது. அந்த ஒயிட் கலரு ரொம்ப டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ப்ளூ கலரில் ஒரு சின்ன வண்டி எடுத்தோம். ப்ளூ கலர் எடுத்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு ஒயிட்டே எவ்வளோ பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனை வந்துருச்சு. ஏன்னா ஒயிட்டில் கூட அவ்வளோ தூரம் வாங்கலன்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய டஸ்ட்டு இது தெரியல. நான் ப்ளூ கலரில் வந்து அநியாயத்துக்கு அந்த ஒரு டஸ்ட்டு ஏறினுச்சுன்னா அப்படியே திட்டுதான் நிற்கிது ப்ரோ. அதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் கலர்னு அடுத்த வண்டி எடுக்குமோ நான் ஒயிட்டு மட்டும் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். நீங்களும் யாரும் கார் எடுக்கிறதா இருந்தால் ஒயிட்டில் தவிர எந்த காரும் எடுத்துடாதீங்க, ரொம்ப இதாக இருக்கும். இந்த கட்டை கொஞ்சம் படுத்துகிற பாடு இருக்கே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலையை பார்க்கலான்னு நம்ம போனால் நமக்கு மேலே ஒரு வேலையை வச்சுருப்பாங்க அவங்க. நீ எப்போ எடுத்துகிற பாடே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தேய்டா தீ செவலை, என்ன லுக்கு, நல்லா வண்டி தேங்க தலைவர். ஆமாம், பார்த்து நல்லா தேங்க, பொறுமையாக கலர் போயிடாமல் சரியா, நல்லா மெதுவாக. இத்தனை ஹோம் டோரை எவ்வளோ நேரமாக சோப்பு போட்டு தைக்கிறான் பாருங்க அவன் சைஸு. படுத்துகிற பாடு இப்படி உங்கள் அப்பம்மா நான் வர்றேன், நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் தப்பல. சரி, போய் அந்த பக்கம் நம்ம தேய்ப்போம். அம்மாடி, போமா அந்த பக்கம். நான் என்ன பண்ணுறனோ அதே இடத்துலையே வந்து நம்ம உடம்பெடுக்கிறதே நம்ம தம்பிக்கு வேலை. ஐயோ தள்ளி விட்டானே கொங்க அப்பையா, பார்க்க பார்வை பாரு தள்ளி விட்டுட்டேன். ஐயோ பார்த்துட்டேங்கப்பா, பார்த்துட்டேங்க. இப்போ எங்கே போறியே? வாங்க. அது ஐயாப்பா நான் அலசுறானப்பா. அம்மாடி, இந்த அடுத்து இன்னொருத்த வந்துட்டான்ப்பா தெரியா. நம்பால் அதுக்கு மேலே பாருங்க, கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஷோ போடுறாப்புல திரும்ப. சரிடா கதவுங்கடா பார்க்குற என்ன லுக். அது வேறையா, சோப்பு நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து தம்பியை பார்க்குறாங்க. இவங்க நான் என்ன பண்ணுறது? சோப்புலாம் முடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு காரை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இந்த வண்டியை கழுவுனதுக்கப்புறம் பார்க்க போது இருக்க அந்த ஒரு ஹாப்பி, அது எப்போதுமே அது நம்ம கையால் கழுவும்போது தான் அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது போக அது மட்டும் இல்லாமல் கழுவும்போது தான் நம்ம எங்கெங்கே இடிச்சிருக்கோம், எங்கெங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வண்டி எக்ஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சரி XC500க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 7WOக்கு அப்புறம் தான் வந்து 7WOவோட அப்டேட் தான் இப்போ 7X1 சொல்லி விட்டுருக்காங்க. இந்த வண்டி ஓட்டி பர்ஃபார்மன்ஸில் வந்து லைக் பண்ணுவாங்க, வேறு எந்த வண்டியுமே விரும்ப மாட்டாங்க. எப்போ வந்துட்டாங்க ஊட்டி குண்டன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அவங்க கழுவிட்டாங்கன்னா காரை கழுவிட்டாங்கன்னா ஒருத்தன் டைனோசர் வச்சுருக்கான், 2 பேர், ஒருத்தன் காரை வச்சுருக்கான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் அமைக்கிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தேங்க்யூ.